Coconut farms, mango, coconut, டைவர்சிஃபைடாக இருக்காங்க உங்களுக்கு. முட்டைக்கோஸ்லாம் பயிர் பண்ணுறாங்க, பூச்செடி, அப்புறம் ரோஜா, பட்ரோஸ், கோகனட்டு, மேங்கோ, பட்ரோஸு, தக்காளி, அப்புறம் ஒரு ஃப்ளவர் ஒன்று, கரெக்டாக இந்த பக்கமாக தான் ஒசூர் இருக்குது. நிறையா இந்த ஏரியாவில் பிளான்ட்டாக இருக்குதுங்க. பெங்களூர் பக்கமாக இருக்கும். கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 77 கிலோமீட்டர் அந்தமாரி ரேஞ்சு தான் பெங்களூருக்கு இந்த ஏரியாவுக்கும். குட்டி குட்டி பிளான்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சுற்றியும் பிளான்ட் இருக்கிறது. சரியான ஒரு மலை மேலே நின்று தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இங்கேருந்து பார்த்தா முட்டைக்கோசு, அப்புறம் தென்னந்தோப்பு, மாங்காய் தோப்பு, பழமரம், இந்த இதெல்லாம் ஃபுல்லாக முட்டைக்கோசு தான். தைல மரம் வளர்க்குறாங்க அங்கே. அங்கங்கே மழை தாங்க. நம்ம ஏரியா மாரி ட்ரையாக இல்லை, நிறையா மழை இருக்குது. தென்னை மரமும் அங்கங்கே நிறையா இருக்குது. நம்ம ஊர் மாரி பொட்டல் கடை ப்ளைனாக கிடக்கல. அங்கங்கே எல்லா இடத்துலையும் தென்னை மரம் ஓரளவுக்கு இருக்குது. மாங்காய் மரம் இருக்குது. உயரமான இடத்துல மாங்காய் மரமும், கொஞ்சம் பள்ளத்தாக்கான இடத்துல தென்னை மரமும் இருக்குது. தக்காளியும் அதே மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க, முட்டைக்கோசும் பண்ணுறாங்க. அப்புறம் பூச்செடி நைட் நேரத்தில் போட்டிருக்காங்க. அந்த மலை மேலே ஒரு டெம்பிள் இருக்குது. அந்த பின்னாடி கடைசியாக தெரியுதுல்ல, அந்த மலை மேலே ஒரு டெம்பிள் இருக்குது. 2 பக்கமுமே அந்த மலையை சுற்றி ரோடு இருக்குது. சரி, நம்ம இறங்குற டைம் வேறு வந்துச்சு. இவ்வளோ ஹைட்டில் எதில் கொடிலாம் கட்டுருக்காங்க.